நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு மட்டும்தான் வருது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டுட்டு போகிறோம். உண்மையிலேயே நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக நம்ம பார்க்கறதுனால தான் அது பிரச்சனையாகவே முதல்ல இருக்குது. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். நம்மளுடைய எண்ணத்தில் முதல்ல பதிய வைக்க வேண்டிய விஷயம், பிரச்சனை ஓயாது, சோதனை ஓயவே ஓயாது. வாழ்க்கையை இந்த உலகத்தில் மனிதனாகவே பிறந்துட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸ்கூலில் படிக்கும்போது பிரச்சனை வரும், கல்லூரியில் படிக்கும்போது பிரச்சனை வரும், கல்லூரியை முடிச்சிட்டோம்னு சொன்னால் அப்புறம் திருமணம் பண்ணும்போது திருமணத்தில் பிரச்சனை வரும், திருமணம் பண்ணி குழந்தைகள்லாம் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும். இப்படி வாழ்க்கையில் நம்ம மரணம் அடைவதற்கு வரைக்கும் என்ன செய்யணும், நம்மளுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனை ஓயாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பிரச்சனை எப்பவுமே ஓயாது. ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா அதை விட இன்னொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 10,000 ரூபாய் பிரச்சனை வரும், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு லட்ச ரூபாய் பிரச்சனை வரும், லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் பிரச்சனை வரும். இப்படி பிரச்சனை ஒவ்வொருத்தவங்களுடைய தகுதிக்கேற்ப மாறுமே தவிர்த்துட்டு பிரச்சனை யாருக்கும் ஓயாது மரணம் அடைவதற்கு வரைக்கும். அதனால தான் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அழகிய செயல்களுக்கு உரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக நாங்கள் வாழ்வையும் மரணத்தையும் படைத்துள்ளோம். அல்லாஹ் 2 பக்கங்களாக சொல்லி காட்டுறான். வாழ்க்கையை ஆரம்பமாகவும் மரணத்தை முடிவாகவும் சொல்லி காட்டுறான். இதுக்கு இடப்பட்ட காலத்துல உங்களை சோதிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அந்த சோதனையில நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா நீங்க வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதுல தோத்துட்டீங்கன்னா நீங்க தோல்வி அடையக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதனால இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறணும். சோதனை எப்பவுமே நீங்காது. சோதனையில நம்ம அமைதி எப்படி பார்க்கறது, வெற்றி எப்படி பார்க்கறதுங்கிறத நம்ம தேடி போகக்கூடியவங்களாக இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.